ஹாய் மக்களே வணக்கம். டூரிஸ்ட் பிளேஸ் போறதுக்கு நெறைய பேர் கொல்லிமலை போலாமா? ஏற்காடு போலாமா? அந்த 2 மலையில எது சிறந்த மலைன்னு சொல்லி நெறைய கன்ஃப்யூஷன் ஆயிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவுல இந்த 2 மலைகளுக்கு உண்டான சிறப்புகள் நான் ஒண்ணு விடாம சொல்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு, அதன் பிறகு எந்த மலைக்கு போலாம்? கொல்லிமலையா? ஏற்காடான்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்க. ஓகேவா? அதாவது கொல்லிமலை முதல்ல பார்ப்போம். கொல்லிமலையில 70 கொண்டை ஊசிகள் வளைவுகள் இருக்குது. அதனால பைக்கர்ஸ் அட்வென்ச்சர் ரைடு பண்றதுக்கு ஏற்ற மலை கொல்லிமலை. ஓகேவா? கொல்லிமலைக்கு மேலே போன உடனே அறப்பளீஸ்வரர் கோயில், பழமை வாய்ந்த கோயில். அது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு. ஓகேவா? கொல்லிமலையில சிற்றருவி, மாசிலா அருவி, ஆகாய கங்கைன்னு சொல்லி ஒரு 3 அருவிகள் இருக்கு. அதில மிகவும் பெயர் போன அருவி ஆகாய கங்கை தான். ஓகேவா? அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இறங்குறது ஈஸி, குளிக்கிறது அதை விட சூப்பர். ஆனால் திரும்ப ஏறுறது தான் பிரச்சனையே. எதுக்குடா கீழே இறங்கி தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஆகி போயிடும். அந்த தண்ணி ஊற்றின ஃபீலே இருக்காது. ஓகேவா? அதனால் ஆகாயகங்கையில் குளிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா யோசிச்சுக்கங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற அருவிகள்லாம் குளிக்கிறது பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஆகாயகங்கை பக்கத்துலேயே சிறிய ஓடை இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா நேராக ஆகாயகங்கைக்கு போகுது. நீங்கள் அந்த ஓடையிலேயே கூட குளிச்சிக்கலாம் முடியாதவங்க. அதன் பிறகு நேராக போட் ஹவுஸ் போனீங்கன்னா, போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா பெடல் போட் இருக்குது. ஓகேவா? மற்ற எந்த போட்டுகளும் கிடையாது. அது பக்கத்துலேயே பூங்கா இருக்குது. சிறுவர்கள் விளையாடுறதுக்கு டாய்லெட்டு எல்லா வசதிகளும் இருக்குது. தாவரவியல் பூங்கா கூட பக்கத்துலேயே அருகாமையில் தான். போட் ஹவுஸ் போகிற வழியிலே தான் இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு சிறப்பான இடம். அதன் பிறகு வியூ பாயிண்ட்ஸ். ஓகேவா? வியூ பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எர்லி மார்னிங், ஈவினிங் போகாதீங்க. அந்த வெய்ய டைமில் போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கும். நான் சும்மா சொல்லலை. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே விளையக்கூடிய பழங்கள் பார்த்தீங்கன்னா, அன்னாச்சி பழம், வாழைப்பழம், பலாப்பழம். இந்த அன்னாச்சி பழம், பலாப்பழமும் தான் ஃபேமஸ் கொல்லிமலைக்கு. அதை விட்டா மிளகு. ஓகேவா? இது சோளக்காட்டில் மானிய சந்தையே இருக்குது. அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த சோளக்காட்டில் ஒரு ஸ்கேமும் நடக்குது. அதாவது அந்த சோளக்காட்டில் கொல்லிமலை விளையிற பொருட்கள் இருக்குது, தானியங்கள் இருக்குது. அதாவது மிளகு, சோம்பு, வெந்தயம், அப்புறம் சீரகம் இது போன்றெல்லாம் கொல்லிமலையில் தான் விளையுது, மருத்துவ குணம் அதிகம் அப்படின்னு சொல்லி கீழே விற்கிற ரேட்டை விட பல மடங்கு ரேட்டுக்கு விற்பனை பண்ணுவாங்க. தயவுசெய்து யாரும் ஏமாற வேணாம். அங்கே மிளகு மட்டும்தான் சூப்பராக இருக்கும். அங்கே விளையிறது அதிகப்படியான விளைப்பயிர் பார்த்திங்கன்னா மிளகு மட்டும்தான். அதை மட்டும் வாங்கிக்கிங்க. மற்ற பயிர்கள் அதாவது சீரகம், வெந்தயம் இது போன்ற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா சேலம் மார்க்கெட்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து மக்கள் ஏமாறாமல் அதிக விலை கொடுத்து வாங்க வேணாம்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதேமாரி கப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த மாதம் எதுனா, அதாவது தை, மார்கழி. ஓகேவா? இந்த 2 மாதங்கள் பயங்கர அட்டகாசமாக இருக்கும் ஹனிமூன் கப்புள்ஸுக்கு. சும்மா நடுங்கும். கட 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 கடன்னு அந்த அளவு இருக்கும். மற்ற நாட்கள்லாம் ஆவரேஜ் குளிர் தான், சுமாராக தான் இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. அடுத்தது ஏற்காடு மலையை பற்றி பார்ப்போம். ஏற்காடு மலையை பொறுத்த வரைக்கும் ஹில்ஸு கொல்லிமலையோட கொஞ்சம் கம்மி தான். அட்வென்ச்சரும் கொஞ்சம் கம்மி தான். ஓகே, அட்வென்ச்சர் பயணம் ரைடு. ஓகேவா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ட்ரி ஆனவுடனே போட் ஹவுஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மெஷின் போட் இருக்குது. நீங்கள் மெஷின் போட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் ஏற்காடு அருமையாக இருக்கும். 2வது நீர்வீழ்ச்சி இருக்கும். நீர்வீழ்ச்சியும் சூப்பராக தான் இருக்கும், ஒன்றும் மோசம்னு சொல்லலை. ஆனால் கொல்லிமலையை விட ஏற்காட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு இடங்கள் குறைவு தான். ஓகேவா? அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. அதனால் நீங்கள் முடிவு பண்ணீங்க. அதேமாரி ஏற்காடு மலையில் பார்த்தீங்கன்னா, காஃபி கொட்டைகள் தான் அதிகம் விளையுது. ஓகேவா? அங்கே பெரும்பாலும் வேறு எந்த பயிர்களும் இல்லை. காஃபி தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் போனீங்கன்னா காஃபி பவுடரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் 2 மலைக்கும் உள்ள, ஏற்காடு மலைக்கும் கொல்லிமலைக்கும் உள்ள வேறுபாடுகள். அதேமாதிரி இந்த ஏற்காட்டில் ஹனிமூன் கப்புள்ஸ் எந்த மாதத்துக்கு வேணாலும் போகலாம். வெய்ய காலத்துலேயும் அது பகல் டைமில் ஒன்றும் தெரியாது. ஆனால் நைட் டைமில் பக்காவாக கூலிங் இருக்கும் ஏற்காட்டில் எல்லா மாதங்கள்லேயும். அதை மட்டும் அடிச்சிக்க முடியாது. கூலிங்கில் பொறுத்த வரைக்கும் ஏற்காடா கொல்லிமலையான்னு கேட்டிங்கன்னா, ஏற்காட்டில் மட்டும்தான் எல்லா மாதங்களிலும் இரவு நேரங்களில் நல்லா கூலிங் இருக்கும். மற்ற சமயங்களில் பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் தை, மார்கழியில் மட்டும்தான் கூலிங் இருக்குமே தவிர, மற்ற மாதங்களில் கொல்லிமலையில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் கூலிங் இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, ஒரு நடுங்கிற அளவுக்கு. ஆகையால் நீங்கள் முடிவு பண்ணீங்க கொல்லிமலையா ஏற்காடான்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்நேரம் உங்களுக்கு முடிவு தெரிஞ்சிருக்கும். ஆகையால் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்குங்க. டூரிஸ்ட் போக விருப்பப்படுறாங்கன்னா பகிர்ந்துக்குங்க. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.